நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திருமிகு திலகவதி IPS அவர்கள். மேடம் வணக்கம். மிக முக்கியமான வழக்கில் இன்றைக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது, மிகவும் திருப்தி அளிக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல முக்கியமாக நான் இந்த புக்கியா ஸ்நேகப்பிரியா, அப்புறம் DC ஐமன் ஜமால், அப்புறம் பிருந்தா சேலம் சிட்டி கமிஷனர், இவங்க எல்லார்கிட்டையும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வழக்கு அதிகப்படியான பப்ளிசிட்டியை பெற்றது. அதனால ஹைகோர்ட் சுவோ மோட்டோவாக இவங்க 3 பேரையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த டீம்ல நியமிச்சாங்க. அது நியமிச்சதுனால இந்த வழக்கு டிசம்பர்ல நடைபெற்ற ஒரு வழக்கு. இது இந்த 5ஆம் மாசம் கிட்டத்தட்ட 6 ஆக போகுது. இந்த இப்ப முடிவு பெற்று இதுக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி குற்ற வழக்குகள்ல இவ்வளவு விரைவாக தண்டனை கிடைப்பது என்பது அரிதாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வழக்கு கொஞ்சம் விரைவாகவே நடத்தி முடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குற்றவாளி மிகவும் சாமர்த்தியமாக அவருக்கு அவரை அடையாளம் காண முடியாமல் படி தொப்பியால் தலையை மறைத்து கொண்டும் அவருடைய போன்ல எந்த தகவலும் தெரியாமல் படிக்க அதை ஃபிளைட் மோடில் போட்டுக்கிட்டு இது மாதிரிலாம் முன்னேற்பாடுகள் பலவற்றை செஞ்சுக்கிட்டு போயிருந்த பொழுதிலும் கூட குற்றவாளி ஒரு குற்றத்தை செய்துவிட்டு தப்பிவிட முடியாது அப்படிங்கறதுதான் மீண்டும் ஒரு முறை இந்த குற்ற வழக்கில் நிரூபணமாகி இருக்கிறது. இது அரசியலாக்கப்பட்டது. யார் அந்த சார் என்ற போஸ்டர்லாம் வந்துச்சு, அதுக்கு இன்னும் விடை கிடைக்கல. ஆனா நமக்கு அது முக்கியம் இல்லை. சம்பந்தப்பட்ட குற்றவாளி இந்த வழக்கில் மட்டுமல்ல, மேற்கொண்டு 16 வழக்குகளில் அவர் குற்றவாளி அப்படிங்கிற விஷயம், அவர் ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் அதிர்ச்சி தரத்தக்கதாக இருந்தது. இந்த சூழலில் அவருக்கு இந்த தண்டனை கிடைத்தது திருப்திகரமானதாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் இது புகார் அளிக்க முன் வந்தது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப கட்டம். அப்படியான புகாரை அவர் அளிக்கும்படியாக செய்த அவருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா கோட்டூர்புரம் காவல் நிலையம் பதிவு செய்த வழக்குகள் உட்பட SIT-யோடு சேர்த்து 11 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த 11 பிரிவுகளிலும் அவர் குற்றவாளி என நிறுவனம் ஆகியிருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அது நிறுவனம் ஆகி இருக்கிறதுன்றது எவ்வளவு தூரத்துக்கு நல்லா விசாரிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ன்றதான் காட்டுது. அந்த விதத்துல அது பாராட்டுக்குரியது. நான் ஏற்கனவே சொன்னேன் நானு. ஆகவே இதுக்கு போதுமான சாட்சியங்களும் தரவுகளும் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் சொல்றாங்க. இந்த மாதிரியான வழக்குகளில் இன்கேமரா ப்ரொசீடிங்ஸில் பாதிக்கப்பட்டவர் கூறுவதை நாம முற்றிலும் முழுமையாக நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்றால் அவர் பாதிக்கப்பட்டவர் இவரை வேண்டுமென்றே குற்றப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக அவருக்கு எந்த விதமான மோட்டிவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சம்பவத்தின் போது அங்கு உடன் இருந்தவர் அவரும் அவருடைய நண்பரும் ஆகிய 2 பேர் மட்டும்தான். அதனால அவங்க கண்ணால் கண்ட சாட்சியங்களாக அவர்களைத்தான் நம்ம கருதி கொள்ள வேண்டும். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். இப்ப இவர் போன்ல மட்டும் யாரோ இவரே யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கிற ஒருத்தர் மாதிரியாக தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் அதை காட்டிலும் அதிகத்தில் உள்ள யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரிடமோ அல்லது வெளியாரிடமோ பேசுவது மாதிரியாக போனில் பேசுவது போல நடித்திருக்கிறார். ஸோ இப்ப அது விஷயம் இருக்குது. இவர் ஏற்கனவே பல பிரமுகர்களோடு தொடர்பிலும் இருந்திருக்கிறார். அது வேற ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை பற்றி அது ஒரு பேசு பொருளாக ஆகிவிட்டது. ஆனால் குற்றம் செய்த இடத்தில் இருந்தவர் இவர்தான், சம்பந்தப்பட்ட நபர் இவர்தான் அப்படின்றதாகத்தான் குற்றவாளி இந்த பாதிக்கப்பட்ட நபர் சொல்லுகிறார். அப்படின்ற விதத்துல இவர்தான் தண்டனைக்குரியவராக கோர்ட்டும் மகளிர் நீதிமன்றமும் கருதி இருக்கிறது. அது சரியாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் என் அனுபவத்துல நினைக்கிறேன். மிக்க நன்றி திருமிகு திலகவதி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.